ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க பள்ளிச்சத்தம்பி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1950 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. 1957 பார்த்தீங்கன்னா கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி வருது. அவங்க ஒரு சில ரூல்ஸை பாஸ் பண்ணுறாங்க. அது அங்கே இருக்க கிறிஸ்டின்ஸையும் கிறிஸ்டின் மிஷரையும் பாதிக்குது. அப்படி அவங்க போட்ட சட்டங்கள் என்ன, அதை காப்பாற்றுறதுக்காக இவங்க சர்ச்சுக்காரங்களா சேர்ந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கு ஒரு கிராமத்துல இருக்க சர்ச்சில் அதை பாத்துக்கிறதுக்கு ஆள் தேடும் போது நம்ம ஹீரோவை பிடிக்கிறாங்க. அவர் அந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா நம்ம ஹீரோ டொவினோ தாமஸோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க படம் ஃபுல்லாவே. அதே மாதிரி இந்த படம் 1950 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்குண்டான ஆர்ட் டிசைன் ஒர்க்கா இருக்கட்டும், காஸ்டியூம்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பரா தரமா பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஹீரோயின் கயாட் லோகரோட பெர்ஃபார்மன்ஸ் நீட்டா இருந்தது. படத்துல என்ன அவங்க கொஞ்ச நேரம் தான் வராங்க. அதையும் தாண்டி இவங்க பேசியிருக்க அந்த கேரளத்து அரசியல்லாம் ஓரளவு நீட்டா இருந்தது அங்கங்க பாக்குறதுக்கு. டெக்னிக்கலியும் படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். ஏன்னா பல இடங்கள்ல நம்ம பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே காட்சிகள் மாதிரி தான் தெரியுது. புதுசா ஃப்ரெஷ்ஷா எதுவுமே இருந்த மாதிரி இல்ல. குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பல இடத்துல லேக் அடிக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க வச்சிருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்மே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி இவங்க பேசியிருக்க அரசியலுமே இன்னும் கொஞ்சம் ஒன்னு டெப்தா பேசியிருக்கலாம். அதை விட்டு மேலோட்டமா பேசியிருக்காங்க. அதுவுமே பெருசா செட் ஆகல. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டிங்கன்னா இது ஒரு ஓகேஷான ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.